தாரணை சித்தியாகும் பொழுது, தாரணை பலப்படும் பொழுது, தாரணை விரியப்படும் பொழுது தியானம் மெதுவா மலர ஆரம்பிக்கும். அதே பதஞ்சலி தன்னோட சூத்திரத்துல அடுத்து சொல்ல ஆரம்பிக்கும் போது 12 செகண்ட் நீங்க ஸ்திரமா உங்களுக்குள்ள நீங்க இஷ்டப்பட்ட தெய்வத்தையோ குருமார்களையோ பார்க்கும்போது அது ஒரு தாரணைன்னு சொன்னாரு. அதே மாதிரி 12 தாரணை ஒன்னா சேரும் பொழுது தியானத்தோட முதல் ஆரம்ப புள்ளி அங்க ஏற்படும். அதாவது 144 செகண்ட் நீங்க ஆடாம அசையாம பாக்குறது. பல பேருக்கிட்ட ஒரு கருத்து இருக்கு, சும்மா கண்ணாம்படி போய் உட்காருவாங்க, என்னப்பா பண்ண அப்படின்னா தியானம் பண்ணிட்டு வாங்க. இப்போ தியானத்துக்கு கீழே எத்தனை படிகள் இருக்குன்னு பாத்துட்டீங்க. உண்மையான தியானம் ஒருத்தருக்கு சித்தி ஆகணும்னா இந்த குண திருத்தம் உள்ள ஏற்பட்டாதான் அங்க தியானம் சித்தியாகும். இயமனைமத்துல ஒழுக்கம், மனிதத்தன்மை வளர்றது, முழு தூய்மையான மன தூய்மை ஏற்படுறது, அந்த ஏமனிமத்துல என்னன்னு சொன்னனோ அதை எல்லாம் குணத்துல ஏற்பட்டு ஆசனம் சித்தியாகி பிராணாயாமம் முறையாகி அதுக்கப்புறம் பிரத்யாகரணங்கள் மூலமா ஆற்றல் சேமிக்கப்பட்டு வலுப்பெற்று தாரணம் மூலமாக பலம் பெற்று கூர்மையாகி அதுக்கப்புறம்தான் தியானத்தோட ஆரம்ப புள்ளி உருவெடுக்குது. அப்போ தாரணையிலிருந்து தியானத்துக்கு கன்வெர்ட் ஆகும்போது 144 செகண்ட் நீங்க ஒரே விஷயத்துல அந்த ஒன்றிலேயே நீங்க ஒருமுகப்பட்டு இருக்கும் பொழுது அப்பதான் தியானத்தோட முதல் படி, முழுமையான தியானம் அல்ல, முதல் தியானம் அங்க மலர ஆரம்பிக்கிற இடம். அந்த தியானத்துல போகும்போது இப்ப ஒருமுகப்பட்டு இருந்த இடம் கூட, ஏன்னா பல பேர் தாரணைங்கிறத ஒருமுகப்பட இடம், தியானம்னா என்னன்னா ஒருமுகப்படுறது, மனம் ஒருமுகப்படுற இடம் தியானம்னு சொல்லுவாங்க. ரொம்ப உடைச்சு உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒருமுனைப்பையும் தாண்டிய நிலை தியானம். ரமண மகரிஷி ரொம்ப அழகா சொல்லுவாரு, if there is a thought that is distraction, if there is no thought that is meditation. அதாவது அங்க ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட அது உன் கவனத்தை அங்க எடுத்துட்டு போயிடும். if there is no thought, அதாவது எண்ணங்களே இல்லாத நிலைதான் தியானம். நீ முழுக்க கவனமாகவே மாற இடம், இறைவனோட கலக்கிற இடம் தியானம் அப்படிங்கிறது. அது இன்னியும் பெருசாகி அது இனியும் வீரியமாகிற இடம்தான் தியானத்தை கடந்த நிலை சமாதி. அந்த சமாதியில தான் அதுலயும் இந்த மாதிரி 12 தியானம் பதஞ்சலியா சொல்லும் போது அப்படியே சொன்ன மாதிரி உங்களுக்கு 12 தாரணை ஒரு தியானமாகவும் இப்பொழுது 12 தியானம் சமாதியின் முதல் ஆரம்ப புள்ளியாகவும் உருவெடுக்க ஆரம்பிக்கும். சுத்தமா முழுக்க இறைவனோடையே கலந்து பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்கிற ஒரு தன்மை அந்த சமாதியில ஏற்படும். அதுக்குள்ள நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு, அது ஓப்பனா ரிவீல் பண்ணவும் முடியாது. இதுதான் அதோட சுருக்கமான சில அம்சங்கள்.